ரெடி பண்ணி வந்து கொண்டு வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா விண்ட் பவர் மேக்ஸிமம் விண்ட் பவர் வந்து சொல்லி கொடுத்திருப்பாங்க. இது ரினியூவபிள் எனர்ஜி, இது புதுப்பிக்கக்கூடிய எனர்ஜி, புதுப்பிக்கக்கூடிய எனர்ஜி. இது வந்து காத்து எப்பவுமே நமக்கு கிடைச்சிட்டே தானே இருக்கும். அப்படியே புதுப்பிக்கக்கூடிய ஒரு நாலேஜ், ஓகேவா? அதான் ரினியூவபிள் எனர்ஜி சொல்லுவாங்க. இப்போ நார்மலா நம்ம சொல்லிருப்போம், எப்படி சொல்லிருப்போம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் எடுத்தான்னு தெரியல. எப்படின்னா இப்போ எலக்ட்ரிசிட்டி இருக்கு. இந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எலக்ட்ரிசிட்டி கொடுத்து ரன் ஆன பிறகு அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரிசிட்டியை ஸ்டாப் பண்ண பிறகு காத்துனாலே ரன் ஆகும். அதே மாதிரி இதுவே என்ன பண்ண எலக்ட்ரிசிட்டியே தேவையில்லாம ஒரு எதாவது யூஸ் பண்ணிருக்கான்னு பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜி மூலம் யூஸ் பண்ணிருக்காங்க. சோலார்ல இருந்து பவர் டைரக்டா எந்த ஒரு எலக்ட்ரிசிட்டியும் தேவையில்ல. சோலார் எனர்ஜி இருக்கு. சோலார் எனர்ஜில இருந்து எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது. அந்த ஃபேன்ஸ் ரன் ஆகுது. ரன் ஆகின பிறகு நல்ல ஸ்பீடா ரன் ஆன பிறகு காத்துல ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகும். சோலார் எனர்ஜி நமக்கு கிடைக்க போகுது, விண்ட் எனர்ஜி கிடைக்கும். இவனுடைய புது ஐடியாக்கு வந்து எல்லாரும் மறுபடியும் கிளாப் பண்ணுங்க.